ட்ரேடிங் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனல்ல பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லி வீடியோவா பதிவிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது லாஸ்ட் டே சொன்ன சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ஒர்க் ஆயிருந்ததை நீங்க டெலகிராம் சேனல்ல உள்ளவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா புதன்கிழமை ஓகேங்களா. ஸோ புதன்கிழமை நிஃப்டிக்கான மேஜர் ரெசிஸ்டன்ட் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். நாளைக்கு மேஜர் ரெசிஸ்டன்ட் நிஃப்டியை பொறுத்த அளவுக்கு 24,636 மேஜர் ரெசிஸ்டன்டாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் அதை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா ஃபர்தராக ஒரு அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிற பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட்டை பொறுத்தளவுக்கு 24,753 அப்படின்றது ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட். ஸோ அதையும் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா அடுத்தது 24,876 அப்படின்றது அடுத்த ரெசிஸ்டண்டாக இருக்கும். ஸோ அதுக்கு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 24,941 அப்படின்றது ஃபைனல் ரெசிஸ்டண்டாக இருக்கும். ஸோ இதில் அப் ட்ரெண்ட் ஆனிச்சு அப்படின்னா அடுத்தடுத்து ஆக்ட் ஆகக்கூடிய ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு. ஒன்ஸ் டவுன் ட்ரெண்ட் போகுது அப்படின்னா மேஜர் சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த மேஜர் சப்போர்ட் லெவலை பொறுத்தளவுக்கு பார்க்கும்போதுனா 24,448 மேஜர் சப்போர்ட். ஒன்ஸ் இந்த மேஜர் சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்ற பட்சத்துக்கு ஸோ ஃபர்தர் டவுன் ட்ரெண்ட் ஆகும். ஸோ டவுன் ட்ரெண்ட் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டு 24,331 ஃபர்ஸ்ட் சப்போர்ட். செகண்ட் சப்போர்ட் 24,259. தேர்ட் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 24,143 ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் டவுன் ட்ரெண்ட் ஆனிச்சுன்னா ஃபர்தர் ஆக்ட் ஆகக்கூடிய சப்போர்ட்டாக இருக்கும் ஓகேங்களா. ஓகே, இப்போ டவுன் ட்ரெண்ட் பார்த்தாச்சு, அப் ட்ரெண்ட் பார்த்தாச்சு. இப்போ சைடுவேஸை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மேஜர் சப்போர்ட்டான 24,448க்கும் 24,636க்கும் இன்பிட்வீனில் இருக்கிற பட்சத்தில் மார்க்கெட் நோ ட்ரேடிங் ஏரியாவாக மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல சைடுவேஸ் மார்க்கெட்டாக தான் இருக்கும். மிட் லைனை பொறுத்த அளவுக்கு 24,520 மிட்லைன். ஸோ இந்த மிட்லைனுக்கு மேலேயோ இல்லை மிட்லைனுக்கு கீழே ஓப்பன் ஆகுதுன்னா ஒன்று மேஜர் ரெசிஸ்டண்ட்டோ இல்லை மேஜர் சப்போர்ட்டோ பிரேக் அவுட் பண்ணால் தான் ஃபர்தராக ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக இருக்கும். ஸோ அதர்வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் சைடுவேஸாக இருக்கும். ஸோ இதுதான் நம்ம இன்ட்ராடேக்கு ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி அண்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன் ஓகேங்களா. ஸோ இந்த லெவல்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ நாளைக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்த்துப்போம் ஓகேங்களா. சரி, ஓகே, இதுதான் நிஃப்டிக்கான மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன் நாளைய பொறுத்தவரைக்கு. சரி, ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் லைன் ஒன்று ட்ராப் பண்ணியிருக்கேன் 15 மினிட்ல. ஸோ இப்போ மேஜர் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு நாளைக்கு பேங்க் நிஃப்டிக்கு 55,405 அப்படின்றது மேஜர் சப்போர்ட். ஒன்ஸ் இந்த மேஜர் சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்ற பட்சத்துக்கு அடுத்த சப்போர்ட் 55,165 ஃபர்ஸ்ட் சப்போர்ட். செகண்ட் சப்போர்ட் 55,016. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா 54,775 அப்படின்றது ஃபைனலாக இருக்கக்கூடிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ ஃபர்தராக இதையும் டவுன் ட்ரெண்ட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நம்ம டெலகிராம் குரூப்பில் தான் கொடுப்போம். ஸோ டெலகிராம் குரூப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, இப்போ டவுன் ட்ரெண்ட் ஆனிச்சுன்னா இதெல்லாம் சப்போர்ட் ஆக்ட் ஆகிறதுன பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ அப் ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னும் போது மேஜர் ரெசிஸ்டண்ட்டை பொறுத்தளவுக்கு 55,793 மேஜர் ரெசிஸ்டன்ட். ஒன்ஸ் இந்த மேஜர் ரெசிஸ்டண்ட்டை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா ஃபர்தர் அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் 55,793 பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா 56,032 அடுத்தது ஒரு ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டண்டாக இருக்கும். செகண்ட் ரெசிஸ்டன்ட்டை பொறுத்தளவுக்கு 56,184 செகண்ட் ரெசிஸ்டன்ட். தேர்ட் ரெசிஸ்டன்ட்டை பொறுத்தளவுக்கு 56,427. இதில் அப் ட்ரெண்ட் ஆனிச்சுன்னா ஆக்ட் ஆகக்கூடிய ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு. இப்போ சைடுவேஸ் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 55,793க்கும் 55,400க்கும் கிட்டத்தட்ட ஒரு 390 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கன்சல்டேஷன் ஜோனாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மிட்லைன் 55,540 கொடுத்துருக்கோம்ல. ஸோ இந்த மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட்டும் சப்போர்ட்டுக்கும் இன்பிட்வீனில் இருக்கிற பட்சத்தில் இந்த மிட்லைனுக்கு மேலேயோ இல்லை கீழே ஓப்பன் ஆனிச்சுன்னா ஒன்ஸ் மேஜர் சப்போர்ட்டுக்கு வரலாம், இல்லை மேஜர் ரெசிஸ்டன்ட்டுக்கு வரலாம். இதுதான் கான்செப்ட். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நோ ட்ரேடிங் ஏரியாவில் இருக்கும்போது ப்ரீமியம் மெல்ட்டிங் நடக்கும். ஸோ அதனால் அவாய்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஸோ அதனால் நோ ட்ரேடிங் ஏரியாவோட லெவலாக மென்ஷன் பண்ணி வச்சுங்க ஓகே. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி பார்த்துறோம். ஃபின் நிஃப்டிக்கான மேஜர் ரெசிஸ்டன்ட்டை பொறுத்தவரைக்கும் 26,353 மேஜர் ரெசிஸ்டண்டாக இருக்கும். ஒன்ஸ் இந்த மேஜர் ரெசிஸ்டன்ட்டை பிரேக் அவுட் பண்ணதுனா ஃபர்தர் அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுன பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் 26,476 ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட். செகண்ட் ரெசிஸ்டன்ட்டை பொறுத்தவரைக்கும் 26,605 செகண்ட் ரெசிஸ்டன்ட். தேர்ட் ரெசிஸ்டன்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 26,673 அடுத்த ரெசிஸ்டன்ட் ஆகும். ஸோ இதுதான் அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுச்சு அப்படின்னா ஆக்ட் ஆகக்கூடிய ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு. மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 26,156 மேஜராக ஆக்ட் ஆகக்கூடிய சப்போர்ட். ஒன்ஸ் இதையும் பிரேக் அவுட் பண்ணி கீழே வருது அப்படின்ற பட்சத்துக்கு ஃபர்ஸ்ட் சப்போர்ட் 26,033 ஃபர்ஸ்ட் சப்போர்ட். செகண்ட் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 25,958. தேர்ட் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 25,834. இதில் டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுச்சு அப்படின்னா ஆக்ட் ஆகக்கூடிய ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு. ஸோ ஃபர்தர் ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் கொடுப்போம். டெலகிராம் குரூப்பில் ஜாயின் ஆகாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கன்சல்டேஷன் ஜோனை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 26,156
மேஜர் சப்போர்ட்டுக்கும் 25,353ன்ற மேஜர் ரெசிஸ்டண்ட்டுக்கும் இன்பிட்வீனில் இருக்கிற பட்சத்தில் நோ ட்ரேடிங் ஏரியாவாக இருக்கும். அதாவது மிட்லைனை பொறுத்தளவுக்கு 26,231 அப்படின்றது மேஜராக இருக்குது, சாரி மிட்லைனாக இருக்குது. ஸோ இந்த மிட்லைனுக்கு மேலேயோ இல்லை மிட்லைனுக்கு கீழே ஓப்பன் ஆகுதுன்ற பட்சத்துக்கு மேஜர் ரெசிஸ்டண்ட்டுக்கு போகலாம், இல்லைனா மேஜர் சப்போர்ட்டுக்கு வரலாம். இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ மேக்ஸிமம் நோ ட்ரேடிங் ஏரியாவில் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு ஓகேங்களா. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே 100% ஒர்க் ஆகுன்றதை கேரண்டிஸை சொல்ல முடியாது. ஸோ ஏன்னா நம்ம வந்து ஒரு கொடுக்கக்கூடிய லெவல்ஸ் வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கு அண்டு பேக் டெஸ்டிங்காக பேப்பர் ட்ரேடிங்காக மட்டும் யூஸ் பண்ணிக்கங்க. நீங்கள் எந்த ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களை ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லை செபி ரூல்ஸை ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்ம கோர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரீ, அதாவது ஃப்ரீ இண்டிகேட்டரும் இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த ஃப்ரீ இண்டிகேட்டருக்கான டூல் வேணும்னா டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணிக்கங்க. ஸோ உங்களுக்கு கோர்சஸ் வேணும் அப்படின்னா பேசிக்ஸ் கோர்ஸ்லேருந்து அட்வான்ஸ் லெவலில் வரையும் நம்ம லைவ் கிளாஸஸாக எடுக்க போகிறோம். ஸோ இந்த பேட்சஸ் வந்து கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அந்த பேட்சஸில் நீங்கள் இதாகணும், ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு இப்போயே நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து புக் பண்ணி வச்சுங்க. ஸோ அந்த பேட்சஸ் ஸ்டார்ட் ஆகும்போது நீங்களும் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. சரி ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணிக்கங்க, உங்களை ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ நம்பா.